அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ் மொழியை புறக்கணிக்கும் மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லும் தமிழக அரசியல் என்பது பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நாட்டுப்பற்று மிக முக்கியம். நாமும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறோம். இந்தியா என்பது பல இன மக்களையும் பல்வேறு மொழிகள் பேசுவோரையும் பலவாறான பண்பாடுகளை கடைபிடிப்பவர்களையும் கொண்ட நாடு. நம் ஒவ்வொருவருக்கும் நாட்டுப்பற்று எப்படி முக்கியமோ அதுபோல் இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள பல்வேறு இன மொழி பண்பாடுகளை கொண்ட மக்களின் நலன்களையும் அவர்களின் மொழி பண்பாடுகளையும் காப்பது முக்கியம். நாம் நாட்டுப்பற்று கொண்டவராக இருந்தாலும் தமிழர் நிலம், தமிழர் பண்பாடு என்பதில் உணர்வு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருப்பார்கள், இருக்கவும் வேண்டும். ஆக நான் தமிழன் என்ற உணர்வோடு இந்த பதிவை செய்கிறேன். தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்தவன் என்ற வகையிலும் எனது இந்த பதிவு. சில தினங்களுக்கு முன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பாகவும் அங்கு மொழிக்கல்வியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை பற்றியும் கேள்விகள் கேட்கிறார். அதற்கு மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் பதில் தருகிறார். அதில் இந்தியா முழுவதும் 14,500 பள்ளிகளை பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 13,092 பள்ளிகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார். மொழி ஆசிரியர்களில் சமஸ்கிருத ஆசிரியர்கள் 6,102 பேரும், உருது ஆசிரியர்கள் 1,994 பேரும் நியமிக்கப்பட்டு இருப்பதாகவும், மாநில மொழிகளுக்கு 9,152 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறுகிறார். இதில் தமிழுக்கு 12 பேர் என குறிப்பிட்டு உள்ளதாக தெரிய வந்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அதில் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளிலேயே மிக குறைவான பேர், அதாவது 24,821 பேர் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்திற்கு 6,102 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது சாக்குக்குள் ஒளிந்திருக்கும் பூனை சமஸ்கிருதம் என்பதை தெளிவாக அம்பலப்படுத்துகிறது. 7 கோடி பேர் பேசும் தமிழுக்கு வெறும் 12 ஆசிரியர்கள் மட்டுமே என்பது மாநில மொழிகளை ஊக்குவித்தல் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்பதை காட்டுகிறது என தெரிவிக்கிறார். இந்த தகவலில் இருந்து நாம் நமது நாட்டை ஆளுகின்ற மத்திய அரசு எப்போதும் போல் இப்போதும் நம் தமிழ் மொழிக்கு எதிராக இயங்கும் அரசாகவே உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மத்திய அரசுதான் இப்படி என்றால் நமது மாநில அரசும் மாநில எதிர்க்கட்சியும்
ஆண்ட கட்சியும் ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியாக வரத்துடிக்கும் அனைத்து கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் தமிழ் உணர்வு செயல்பாட்டாளர்களும் கூட இந்த விடயத்தில் மௌனமாக கடந்து செல்வது வேதனையிலும் வேதனை எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.